சாயிராம். நம்மை கஷ்டப்படுத்தி பார்க்க யார் வேண்டுமானாலும் வருவார்கள். ஆனால் நம்மை உண்மையாகவே உற்சாகப்படுத்தி பார்க்க இந்த உலகத்தில் நம்மை விட்டால் வேறு யாருமே இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படலாம். உற்சாகமாக இருக்கலாம், சந்தோஷமாகவே இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உயர பறக்க உன்னை நீயே தயார் செய்து கொள். உயரமாக பறக்கலாம், உன்னை நீயே தயாராக வைத்து கொண்டால். ஆம் என் குழந்தையே, வெற்றி அடையும் வரை அமைதியாக இரு, பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கான காத்திருப்புக்கு நிச்சயமாக உனக்கான பலன் கிடைத்தே தீரும். இறைவன் நமக்கு மட்டும் ஏன் இடைவிடாமல் இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறாரே என்று எப்பொழுதெல்லாம் உனக்கு தோன்றுகிறதோ, அந்த எண்ணம் உனக்கு எப்பொழுதெல்லாம் வருகிறதோ, அப்பொழுது ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். எல்லோருக்குமே கஷ்டங்கள் இறைவன் கொடுப்பதே இல்லை. யாருக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தர வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்திருக்கிறாரோ, அந்த முடிவு யாரை பார்த்து எடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டுமே கஷ்டங்களை கொடுத்து தான் கொடுக்க போகும் நல்ல நல்ல வாய்ப்புகளை அவர்களால் சரியாக பயன்படுத்தி கொண்டு உயர்வடைய முடியுமா என்று சோதிக்கிறார் என்பதை புரிந்து கொள். அனைவருக்குமே இறைவன் கஷ்டங்களை கொடுப்பது இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னை போன்ற சாதிக்க துடிக்கும் வெற்றியாளர்களுக்கு மட்டுமே கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலம் சில பாடங்களை கற்பிக்கிறார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எப்படிப்பட்டாவது வாழ்க்கையில் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற தைரியமும் விடாமுயற்சியும் உன்னிடத்திலிருந்து விட்டால் நிச்சயமாக வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக உன்னால் எட்டி பிடிக்க முடியும். எது நடந்தாலும் ஒருபோதும் தோற்றுவிடாதே என் பிரியமே. வெற்றி அடையும் வரை அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நீ தோற்றுவிட்டாலும் மற்றவர்கள் விருப்பப்படிதான் வாழ வேண்டியிருக்கும். நீ தோற்றுவிட்டால் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு மட்டும் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரிதான் உன்னால் வாழவே முடியும். அப்படி இல்லாமல் நீ ஜெயித்து விட்டால் நீ நினைத்த வாழ்வை நீ நினைத்த மாதிரியே, நீ நினைத்தபடியே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். எனவே என் பிரியமே, நம்பிக்கையோடு இரு. எனக்கான வாய்ப்பு வந்துவிட்டது என்று தைரியத்தோடு வீர நடைப்போடு வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்தி கொள்பவன்தான் மிக மிக புத்திசாலித்தனமாகவே இருக்கிறான். உனக்கு வரும் வழிகளை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் என் பிரியமே. தொடர்ந்து வழிகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று எப்பொழுதும் கவலையே படாதே. கடலில் விழுந்தால் கூட எழுந்து விடலாம். ஆனால் கவலையில் விழுந்துவிட்டால் எழுவது மிக மிக கடினம். வலி இருந்தால்தான் வாழ்க்கையை உணரவே முடியும் என்பதை புரிந்து கொள். உண்மையில் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கைதான் சபிக்கப்பட்ட வாழ்வு. பிரச்சனைகளை போராடி அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதுதான் சந்தோஷமான வாழ்வு. வழிகளை ஏற்றுக்கொண்டு கடந்து சென்றால்தான் வளமான வாழ்வை உன்னால் வாழ முடியும் என் பிரியமே. வெற்றி உன்னுடைய மகிழ்ச்சியை எப்பொழுதுமே தீர்மானிப்பதே இல்லை. உன்னுடைய மகிழ்ச்சிதான் உனக்கான வெற்றியை தீர்மானிக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ எதை செய்தாலும் அதை முழு விருப்பத்துடன் மகிழ்ச்சியுடனும் செய்ய பழகு. அதில் நீ வெற்றி அடைவதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நீ செய்த தவறுகளுக்கு எப்பொழுதும் நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். என்றென்றால் அந்த தவறுகள்தான் உனக்கு நல்வழி காட்டும் தெய்வங்களாகவும் இறைவனாகவும் வாய்ப்பாகவும் விளங்குகிறது என்பதுதான் உண்மை. தவறு செய்தவர்கள் மீண்டும் தவறான பாதைக்கு செல்லவே மாட்டார்கள். சரியான பாதையில் செல்வதற்கான முயற்சியை மட்டும்தான் மேற்கொள்வார்கள்.
அதனால் வாழ்வில் நீ செய்த தவறுகளுக்கும் அந்த தவறால் ஏற்பட்ட துன்பங்களுக்கும் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். 1000 பேர் உன்னை சுற்றி இருக்கும். 1000 பேர் 1000 விதமாக சொன்னாலும் கூட உனக்கு பிடித்த வேலையை நீ செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்து கொண்டே இரு. என்றாவது ஒரு நாள் அது உன்னை மிக உயரத்தில் கொண்டு செல்வதற்கு காரணமாக இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. எப்பொழுதும் மற்றவர்கள் பயன்படுத்திய பாதையை நீயும் பயன்படுத்தாதே. ஏனென்றால் அது அவர்களுடைய பாதை, உன்னுடையது அல்ல. என் பிரியமே, நீ உன்னுடைய பாதையை கண்டுபிடித்து விட்டீரென்றால் அந்த பாதையில் உன்னுடைய முதல் அடியை எடுத்து வைப்பதை தவிர நீ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்று எதுவுமே கிடையவே கிடையாது. அதுதான் உனக்கான வேலை, உனக்கான பாதை. உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக அவர்களுக்கு அடிமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு கற்று தந்தவர்கள், உனக்கு உதவி செய்தவர்கள் என்ற கருத்தை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். உனக்குள் நீயே முயன்று இன்னும் மேலான உண்மைகளை தேடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. அதுதான் கற்றுக் கொடுத்தவர்களை விடவும் உன்னை உயர்ந்தவர்களாக மாற்றும் வல்லமை பெற்றது. என் அன்பு பிரியமே, மரியாதை என்பது எல்லோருக்குமே கிடைக்கும். எல்லோருக்குமே கிடைக்கும் மரியாதை. வயதின் அடிப்படையில் அந்த மரியாதை கிடைக்கும். ஆனால் மதிப்பு என்பது சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அவர்களுடைய செயலின் அடிப்படையில் அந்த மதிப்பு அவரவர்க்கு கிடைக்கும். உன்னுடைய செயல்கள் எப்பொழுது உயர்வானதாகவும் மற்றவர்களை உயர்த்துவதாகவும் இருக்கட்டும் என் பிரியமே. கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி உன் முகத்திற்கு சொந்தமில்லையோ அதை போலத்தான் உன்னை பற்றிய மற்றவர்களின் எண்ணமும் சிந்தனைகளும் உனக்கு சொந்தம் அல்ல என்பதை புரிந்து கொள். எப்பொழுதும் மற்றவர்கள் உன்னை பற்றி சொல்லும் கருத்துக்களை பற்றி கவலைகள் உனக்கு வேண்டவே வேண்டாம். கவலைகளே உனக்கு வேண்டாம். உன்னுடைய சிந்தனைகளில் அந்த கவலை ஏறிவிடாமல் பார்த்துக்கொள். அது உன்னை ஒரு நாளும் முன்னேற விடாமலேயே செய்துவிடும். மற்றவர்கள் சொல்லும் விமர்சனங்களை கடுகளவும் கவனிக்காதே என் பிரியமே. கவனிக்கவே செய்யாதே. அதை நீ கவனிக்க துவங்கினால் மலையளவு வெற்றியும் சரிந்து போகும் உன் வாழ்வில். ஒரு சிறிய விஷயத்தை கூட அதிகப்படியான வார்த்தைகளை கொண்டு விரிவாக பேசப்படுகிறது என்றால் அதை அப்படியே நம்பிவிடாதே என் பிரியமே. ஏனென்றால் உண்மை எப்பொழுதும் சுருக்கமாகத்தான் பேசப்படுகிறது என்பதை புரிந்து கொள். மற்றவர்களோடு உன்னை எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்காதே. நீதான் உனக்கு மிக பெரிய பலசாலி என்பதை புரிந்து கொள். நீ உன்னுடைய நல்ல எண்ணத்தை மற்றவர்களிடம் விளக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நீ வாழும் வாழ்க்கையே அவர்களுக்கு விளக்கிவிடும். நீ எப்படிப்பட்டவர், நீ எப்படி உன் எண்ணம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாகவே புரியும். நீ விளக்கிக் கொண்டே இருக்க அவசியமே இல்லை. விளக்கிவிட்டு உன் நீரத்தை வீணடிக்காதே. நாம் செய்யும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் காலம் அதற்கான பதிலை தந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் வேதனையோடும் போராட்டத்தோடும் மனவலியோடும் இருக்கும் உன்னால் தான் அதை உணர்ந்து கொள்வதை முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை என்று சற்று சிந்தித்துப் பார். அப்பொழுது புரியும் உன் மனவேதனை எப்படி இருக்கிறது என்று. வலிக்கும் போது வலிக்காதது போல நடிப்பதுதான் வலிகளில் மிக கொடியதாகவே இருக்கும். எனவே கஷ்டம் வரும் பொழுது சொல்லிவிடு. மனதை பக்குவமாக வைத்துக்கொள். இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தை உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. வருவது போய்தானே ஆக வேண்டும். மற்றவர்களை எப்பொழுதும் மனம் நோகும்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. வார்த்தைகளால் மற்றவர்களோடு வாதம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வாழ்வதற்காகத்தான் நாம் பிறந்துள்ளோம். மற்றவர்களை வதைப்பதற்காகவோ மற்றவர்களை காயப்படுத்துவதற்காகவோ நாம் பிறக்கவில்லை என்பதில் முதலில் தீர்க்கமாக நம்பு.
வார்த்தைகளால் மற்றவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டே இருக்காதே. மற்றவர்கள் மனதை காயப்படும்படி எப்பொழுதும் நினைத்து கூட பார்க்காதே. ஏனென்றால் உன் மனம் நிம்மதியாக இருந்தால் உன்னுடைய வாழ்வும் நிம்மதியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. மனதை அமைதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனை உன் மனதில் எழுவதை முதலில் தடுத்துவிடு. வெற்றி அடைவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை என் பிள்ளையே. உன் இதயத்தை பின்பற்றி உன்னை உற்சாகமூட்டும் வேலையை செய்து கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றி உன்னிடம் வந்து சேரும். உனக்கான வெற்றி உறுதியாகிவிடும் சர்வ நிச்சயமாக. உன்னை செதுக்கிக் கொள்வதற்கு ஒளி தேவையே இல்லை உனக்கு. பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களுமே போதும். உன்னை மிக அழகாக நீ செதுக்கிக் கொள்ளலாம். உன்னை மிக உயர்வாக வைத்தும் கொள்ளலாம். எப்பொழுதுமே முன்வைக்க காலை பின் வைக்காதே. ஏனென்றால் வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை முயன்று கொண்டே இரு. முயற்சியை செய்து கொண்டே இரு. முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. நீ தோற்றால் அது பாடமாகிவிடும். அதுவே நீ வென்றுவிட்டால் அதுவே உனக்கு வெற்றியாகவும் விடும். எனவே எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை உன் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எப்பொழுதுமே மௌனமாக ஒரு புன்னகையை செய்து கொண்டே இரு. உன் புன்னகை ஒன்றே போதும் உன்னை மிக சுலபமாக வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளும். எங்கே நீ ஏமாற்றம் அடைந்தீர் என உன்னிப்பாக கவனித்து கொண்டே இரு. அங்கேயெல்லாம் நீ உண்மையாக இருந்திருப்பாய். அதனால்தான் நேர்மையாக இருந்திருப்பாய். அதனால்தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். தேவைப்படும் இடத்தில் பேசுவதே, வாயை திறந்து பேசுவதே உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை உனக்கு கொடுக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அனைத்தும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு இழைக்காத வண்ணம், குறிப்பாக சந்தோஷப்படுத்தும்படி நாம் நடந்து கொள்வோமேயானால், மற்றவர்கள் மகிழ்ச்சிப்படும்படி நாம் நடந்து கொண்டோமேயானால், இப்படி மற்றவர்களின் நலனுக்காக நாம் செய்யப்படும் எல்லா செயல்களுமே புண்ணியத்தை சார்ந்தவைதான். பாவம் என்பது அதே சொல், செயல் இவற்றிலிருந்து நமக்கோ மற்றவர்களுக்கோ துன்பம், வேதனை, கஷ்டம் விளைவதாக இருந்தால் அது பாவத்தில் சேர்த்து கொள்ளப்படும். குழந்தையே, நீ செய்யும் புண்ணியங்கள் அனைத்தும் உன்னுடைய பாவக் கணக்கை குறைத்துவிடும் என்று நினைத்து கொண்டு பாவமும் செய்து கொண்டு புண்ணியத்தையும் செய்து கொண்டிருந்தால் அதற்கு எதுவுமே ஈடாகாது. உன் புண்ணிய கணக்கு உன் பாவக் கணக்கில் கழிக்கப்படாது. இப்படி பாவம் செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கையில் புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம். மற்றவர்கள் மனவேதனையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் 4 சொல்வது, செய்த தவறை உணர்ந்தி வருபவர்களிடம் வீணாக தவறையே சுட்டிக்காட்டி சொல்லிக்கொண்டே இருக்காமல் விட்டுவிடு, முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும் என்று அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் 4 சொல்லுவது. அதே போல செய்த தவறை நினைத்து வருந்தினாலே போதும், பாவத்தை மிக சுலபமாக கழித்துவிடலாம். இப்படி பாவம் செய்யாமல் புண்ணியத்தை மட்டுமே செய்து கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளலாம். எது நடந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும் இதுதான் நம் விதி என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு எழுந்து போராட வேண்டும். அப்பொழுது விதியை கூட மதியால் வென்றே விடலாம். என்னுடைய உதி இருக்க வீணாக பயப்படாதே. என் உதி இருக்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாய். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே. இதுதான் விதி என்று இருந்து விடாதே. என் உதி உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு போராடினாலும் முன்னேற்றமே இல்லை என்று புலம்புபவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நிகழும். எதை செய்தாலும் தடைகளாகவே வந்து சேர்கிறதே என்று புலம்புபவர்களுக்கு எவ்வளவு காலம்தான் பொறுமையோடு காத்திருப்பது என்று சொல்பவர்களுக்கு
எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க. இந்த கேள்வியை தான் தினம் தினம் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீ கடினமான உழைப்பாளிதான். முழு ஈடுபாடோடு தான் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறாய். நான் அனைத்தையும், நீ செய்யும் செயல் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்த்து கொண்டுதான் வருகிறேன். எப்பொழுதும் உன்னை உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் என்றுமே பலன் இல்லாமல் போகாது. நீ உழைத்த உழைப்பிற்கு தகுந்த சன்மானம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். விழுந்து விடுவேனோ என்ற பயத்தோடு ஓடிக்கொண்டே இருக்காமல், விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்றும், மட்டுமல்லாமல் தடுமாறும் பொழுது என்னை தாங்கி பிடிக்க உறுதுணையாக, பக்கபலமாக, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். என்னுடைய பிரகாசமான முகம் உனக்கு தெரிகிறதா? ஒரு நொடி பொழுது போதும், கண்ணிமைக்கும் நேரம் பொழுதும், கன நொடி போதும், அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். அந்த வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கு என்பது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் இந்த குழப்பம் உன் மனதில்? இதுதான் என் விதி. என் விதியை மாற்ற யாருமே இல்லை. என் விதியோடு நான் போராடத்தான் வேண்டும் போலிருக்கிறதே என்று விதியை எப்பொழுதும் நொந்து கொள்ளாதே. விதி என்பது நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குதான் என்பதை புரிந்து கொள். நீ புண்ணியம் செய்திருந்தால் இப்பொழுது உனக்கு நன்மைகள் வந்து சேரும். போன பிறவியில் நீ பாவம் அதிகமாக செய்திருந்தால் இப்பொழுது கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வந்து சேர்ந்தேதான் தீரும். உன் பாவக்கணக்கை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். ஜெய் சாயிராம். உன் கண்ணீருக்கு ஆளானவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ இத்தனை நாட்களாக ஏங்கி அழுதது எல்லாமே போதும். நிறுத்திக்கொள். உன் அழுகையை நிறுத்திக்கொள். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். அப்பா, நான் இருக்கிறேன். அன்பிற்காக ஏங்குகிறாயா? இது உனக்காகவே சொல்லப்பட்ட வாக்கு. தவறவிடாமல் நம்பிக்கையோடு முழுமையாக கேள். உன் மனது சற்று லேசாகும். எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கி தவிப்பதற்கு பதிலாக உன்மேல் உண்மையாக அன்பாக இருப்பவர்களிடம், உன் மதிப்பை புரிந்தவர்களிடம் உன் அன்பை எதிர்பார்த்து பழகு. நீயே கதி என்று உன்னை தேடி வரும் உன் மதிப்பை புரிந்தவர்களிடம் உன்னுடைய உண்மையான அன்பை செலுத்து. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் வைரமே. இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை மறுநாளும் அப்படியே இருப்பார்கள், அப்படியே இருந்து விடுவார்கள் என்று மட்டும் தவறாக எண்ணி விடாதே. பெருமையும் சிறுமையும் சொல்லில் சொல்லப்படும் வார்த்தைகளில் அல்ல. அனைத்துமே நாம் வாழ்ந்து காட்டும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில்தான் உள்ளது. எதற்குமே எவரையுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. நீ உன் தாய் தந்தையரை இழந்து தவிக்கும் பொழுது உன் தாயாக தகப்பனாகவும் உன் சாயப்பா உன்னுடனேயே இருந்து உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். உன் தாய் என்ன செய்வாளோ, உன் தகப்பன் உனக்கு என்னென்ன கூறுவாரோ, என்னென்ன செய்வாரோ அனைத்துமாக நானே உன்னிடம் இருந்து அதை செய்வேன். தனிமையில் அழுது கொண்டு கேட்பார் யாரும் இல்லாமல் யாராவது வந்தால் நலமாக இருக்கிறாயா என்று கேட்டதும் அத்தனையும் கொட்டிவிடும் அந்த ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கும் என் பிள்ளையே, அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பயப்படாமல் இரு, நம்பிக்கையோடு இரு. எந்த சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையே முடித்து போகும் சூழ்நிலை வந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. உன் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரவே உன் சாயப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக அனைத்தையும் நினைத்து கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? எதை இழந்தாலும் கலங்காதே. எது உன்னை விட்டு சென்றாலும் மனம் தளர்ந்து விடாதே. எது வந்தாலும் தைரியமாக இரு. நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக போனது மறைந்தது உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து நினைத்து வருந்துகிறாய்?
பொறுமையாக இரு குழந்தையே, நம்பிக்கையாக இரு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எனக்கு ஆடம்பரமான பூஜை புலஸ்காரங்கள் எல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய அன்பு மட்டுமே, பொக்கிஷமான உன்னுடைய அன்பு மட்டுமே போதும் என் பிள்ளையே. நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எல்லா நேரங்களிலும் உன்னை சுற்றியே இருப்பேன், உன் பாதுகாவலனைப் போல. என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். சர்வ நிச்சயமாக இருப்பேன். உன் சாயப்பா மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நான் உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்பா இருக்கிறார், நம் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்புறம் என்ன குழந்தையே, சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் தானே? என் அன்பு குழந்தா, என்னை தஞ்சமடைந்தவர்களுக்கும், என்னை நேசிப்பவர்களுக்கும், என்னை முழுவதுமாக நம்புகிறவர்களுக்கும் நான் என்றும் உயிருடன் தான் இருப்பேன். என்னுடைய ஆசிர்வாதமும் அற்புதமும் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். இது சர்வ நிச்சயமான உண்மை. இதுதான் தெய்வ வாக்கும் கூட. குழந்தா, உன் நல்ல மனம் என்ன என்பதையும், சூழ்நிலைகள்தான் உன்னை மாற்றி உன்னை தவறான வழியில் சித்தரிக்கிறது என்பதையும் உன் சாயப்பா நன்கு அறிவேன் என் பிள்ளையே. சோதனைகளாலும் வேதனைகளாலும் உன் மனம் ரணப்பட்டு கிடக்கிறது. என்னுடைய ஆசிர்வாதங்களால் நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் என்னுடைய அன்பு கரம் கொண்டு அரவணைப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதுதான் உன்மீதுதான் இருக்கும் என் குழந்தையே. வீணாக பயப்படாதே. உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களையும் உன் வாழ்வில் ஏற்றங்களையும் தருவதற்காகவே உன் அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும். நிச்சயமாக நீ வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக சுவைக்கலாம், உன் சாயப்பாவோடு சேர்ந்து. குழந்தா, உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை, இது நாள் வரை நீ கடந்து வந்த பாதையை சற்று யோசித்துப்பார், கொஞ்சம் திரும்பிப்பார். அன்றிலிருந்து இன்று வரை என்னென்ன வித்தியாசங்கள் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தது என்பது நீயே நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஒரு பூ பூப்பதற்கு முன்பாக அது மொட்டாக இருக்கும் பொழுது அது என்னென்ன விஷயங்களை செய்கிறது, என்னென்ன விஷயங்கள் அதற்குள் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வாயா பிள்ளையே? அந்த அழகான பூவும் ஒரு உயிருள்ள ஜீவன்தான். ஆனால் அதற்கான காலமோ அந்த ஒரு நாள்தான். பூவாய் பூக்கும் அற்புதத்தை யாருமே கண்டதில்லை. ஒரு நாள் வாழ்க்கையை கொண்ட அந்த பூ மொட்டாய் இருக்கும் பொழுது அது பூவாய் மலர்வதற்கான அதற்கு தேவையான விஷயம் அதிகமான சூரிய வெளிச்சம். சில சமயம் சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் கூட இல்லாமல் போய்விடலாம். ஆனால் இவையெல்லாம் அந்த மலருக்கு சவாலான விஷயமே. அனைத்தையும் தாண்டி அனைத்தையும் எதிர்கொண்டுதான் அந்த மொட்டு பூவாக மலர்கிறது. மலர்ந்து இறைவனின் காலடியில் சரணடைகிறது. அதனுடைய காலம் ஒரு நாள் மட்டுமே. இப்படி ஒரு நாள் ஆயுளை கொண்ட அந்த அழகிய மலர் இவ்வளவு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படும் பொழுது, நீயும் உன் வாழ்க்கையில் உள்ள சோகங்களையும் சங்கடங்களையும் சோதனைகளையும் மிக சுலபமாக கடந்து வந்து வெற்றி என்னும் மலரை மிக சுலபமாக உன்னாலும் பறிக்க முடியும். உன்னாலும் மலர் போல் ஆக முடியும் குழந்தையே. குழந்தா, உன் வாழ்க்கையையே புரட்டி போடும் விஷயமாக ஒன்று உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. அதற்கான ஏற்றமும் மாற்றமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் அந்த நிகழ்வை உனக்காக, என் பொக்கிஷமான பிள்ளைகளுக்காக நிச்சயமாக செய்வேன். சர்வ நிச்சயமாக நான் உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களையும் நல்ல நல்ல ஏற்றங்களையும் ஏற்படுத்துவேன் என்பது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, தெய்வ வாக்கு. சத்திய பிரமாணம் என்று எப்படி இருந்தாலும் நீ எடுத்துக்கொள். ஆனால் நடப்பது நிச்சயமாக நடக்கும். ஏற்கனவே எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவையால்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ நினைப்பதாலோ, நீ வேதனைப்படுவதாலோ, நீ சோகப்படுவதாலோ, நீ கண்ணீர் சிந்துவதாலோ, பிரார்த்தனை செய்வதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை.
எழுதப்பட்டது நிச்சயமாக நடந்தே தீரும். தீர்மானிக்கப்பட்டது நிச்சயமாக தீர்மானத்திற்குள் நடந்துவிடும். திட்டம் தீட்டியது நிச்சயமாக திட்டப்படி அரங்கேறும். உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்ற திட்டத்தை உன் அப்பா தீட்டுவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இது நாள் வரை சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் சுபமாகவே நடக்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை உன் கஷ்டத்தில் உன் வாழ்க்கையில் எந்த சோகமும் நெருங்கும் வதை நான் விடமாட்டேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. நம்பிக்கை ஒன்று மட்டும் உன் வாழ்விலும் உன் மனதிலும் இருந்தால் போதும். வெற்றி என்னும் கனியை, அழகிய மலரை மிக சுலபமாக எட்டிப்பிடித்து விடலாம்.